ஓகே. ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 12, 13, 14 அதிகாரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 15, 16 அதிகாரம் கூட இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ 17 அதிகாரத்திலே ஒரு காட்சியை யோவான் பார்க்கிறார். அதுல 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். ஒரு தூதன் யோவானுக்கு ஒரு காட்சியை காண்பிக்கும்படியாக வனாந்திரத்துக்கு அழைத்து செல்கிறான். அங்கே வனாந்திரத்திலே ஒரு காட்சி பார்க்கிறது போல சம்பவம் இருக்கிறது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகம். அந்த மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். மேலும் ரகசியம், மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்போ இங்கே யோவான் ஒரு காட்சியை பார்க்கிறார். இங்கே அந்த காட்சியை பார்க்கிறதுக்கு முன்பதாக அந்த காட்சியை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் யோவானுக்கு ஒரு தூதன் மூலமாக சொல்லப்படுகிறது. என்ன? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள். அவளுக்கு வருகிற தண்டனை என்ன என்று சொல்லி காண்பிக்கிறேன் என்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த பிறகுதான் அந்த அவளை குறித்த ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது. ஒரு பெண் ஒரு மிருகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார், ஏற இருக்கிறார். அந்த மிருகம் வித்தியாசமான ஒரு மிருகமாக இருக்கிறது. 7 தலைகள் உள்ள மிருகம், 10 கொம்புகள் உடைய மிருகம், தூஷணமான நாமங்களால் நிறைந்தது அந்த மிருகம். அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை தான் அந்த மிருகத்தின் மேல் அந்த பெண் ஏறி இருக்கிறாள். அந்த பெண் எப்படி இருக்கிறாள்? அந்த ஸ்திரீ இரத்தாம்பரம் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினால் இரத்தனங்களால் முத்துக்களினால் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில் பிடித்திருக்கிறாள். மேலும் அவருடைய தலையிலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? ரகசியம் என்ற வார்த்தை இருக்கிறது. மகாபாபிலோன் என்கின்ற வார்த்தை இருக்கிறது. வேசிகளுக்கும் பூமியில் உள்ள சகல அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவளுடைய கைகளில் இருக்கிறது. மட்டுமல்ல, அவள் வெறி கொண்டிருக்கிறாள். எதை குடித்து வெறி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், மது போதையினால் வெறி கொண்டவள் அல்ல, ரத்தம் குடித்து வெறி கொண்டிருக்கிறாள். பரிசுத்தவான்களுடைய ரத்தம், அது இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடைய மனிதர்களுடைய ரத்தத்தை குடித்து அதனிலே வெறி கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணை குறித்த ஒரு காட்சியாக இருக்கு. அப்ப யார் இந்த பெண்? யார் இந்த பெண் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த பெண் தான் சகல அருவருப்புகளுக்கும் காரணம். சகல பூமியில் உள்ள சகல அருவருப்புகளுக்கும் காரணமானது இந்த பெண் என்று சொல்லப்படுகிறது. பூமி வேசிகளுக்கும் பூமியில் உள்ள சகல அருவருப்புகளுக்கும் தாய். இது அந்த பெண்ணுடைய ஒரு குணாதிசயம். இரண்டாவது, இது ஒரு ரகசியம். யாராலும் கண்டுபிடிக்க, ரகசியம் என்றால் யாருக்கும் தெரியாத ஒன்று, அது ரகசியம். அல்லது ஆராய்ச்சி செய்வர்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய ஒன்றுதான் ரகசியம். மற்றபடி வேறு யாருக்கும் தெரியாத ஒரு காரியம், மறைவான ஒரு காரியம். அடுத்ததாக மகா பாபிலோன் என்கின்ற ஒரு கிரேட் பாபிலோன். இப்போ இத யார் என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு வரலாற்று ரீதியாக சில சம்பவங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் மனிதனை படைத்தார்,
மனிதன் கடவுளுக்கு பாவம் செய்தான், பாவத்தின் விளைவாக அவன் கடவுளை மறந்தான், தனக்கு தோன்றினபடி வாழ்ந்து வந்தான். பாவம் பெருகின காலகட்டத்திலே எப்படியே போனால் ஒட்டுமொத்த பூமியும் எல்லா மனிதர்களும் என்னது கரப்ட் ஆகிவிட்டார்கள். ஒரு குடும்பத்தை தவிர, நோவா குடும்பத்தை தவிர விட்டால் அவனும் அந்த குடும்பமும் கரப்டாக வாய்ப்பு உண்டு. ஆகவே அந்த காலகட்டத்திலே ஒட்டுமொத்த பூமியை அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்பொழுது நோவா குடும்பம் மட்டும் இருக்கிறது. நோவா குடும்பத்திலிருந்து சந்ததிகள் பிரிகிறது. அங்கே ஆதியாகமம் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுங்கள், சிநேகர் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே இருந்தார்கள். அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக சாந்துகல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் பூமி எங்கும் நான் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதும் கர்த்தர் இறங்கினார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டது. அப்போ கடவுளை பிரமித்து இங்க பூமியிலே இறங்கக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் கூட்டமாக கூடி நமக்கு பேருண்டாகும்படியாக கடவுளுக்கு எதிராக ஒரு காரியத்திலே இறங்குகிறார்கள். அது எந்த இடத்திலே நடந்த சம்பவம் என்று சொன்னால், அது சிநேயர் தேசத்திலே குடியிருக்கையில் அந்த சமபூமியை கண்டு அந்த அங்கு சிநேயர் தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம். அப்ப கடவுள் அங்கே இறங்குகிறார். அப்பொழுது கடவுள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நாம் இறங்கி போய் அப்பொழுது கர்த்தர் இதோ, அதாவது ஆதியாகமம் 11:6, இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அவங்க என்னது, அவங்க நினைச்ச காரியத்தை செய்யும்படியாக இது தடைபடாது. யார் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம என்னது வானத்தை அளவுக்கூடிய அளவுக்கு நாம் கட்டடத்தை கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணும். அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்போ கடவுள் என்ன செய்கிறார்? நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்போ கடவுள் அந்த இடத்திலிருந்து எல்லா மக்களும் சிதறி போக பண்ணுகிறார், பாஷையை தாறுமாறாக்குகிறார். அப்பொழுது எல்லா மக்களும் சிதறி போகிறார்கள். அப்போ அந்த இடம், குறிப்பிட்ட இடம் இருக்கிறது அல்லவா, அந்த சிநேயர் தேசத்தில் உள்ள அந்த சமபூமி, அந்த சமபூமிக்கு கடவுள் அந்த இடத்தை பாஷையை தாறுமாறாக்கினபடியால் பாபேல் என்று சொல்லி ஒரு பேர் வருகிறது. இந்த பாபேல் தான் பாபிலோனாக மாறுகிறது. சரி, அதன் பிறகு அப்போ இதுதான் அந்த பாபேல் அல்லது பாபிலோனுடைய தோற்றம். காரணம், இந்த பாபிலோனுடைய தோற்றத்தை சொல்ல வேண்டியதன் அவசியம் என்னவென்றால், யோவான் பார்க்கிற பெண்ணுடைய தலையின் மேல் எழுதியிருந்த ஒரு வாசகம் மகா பாபிலோன். மட்டுமல்ல, சகல அருவருப்புகளுக்கும் தாய். சகல அருவருப்புகளுக்கும் தாய் என்று சொல்லும் போது அது தாய் என்று சொல்லி எதை சொல்வார்கள்? உருவாகுகின்ற இடத்தை தான் தாய் என்று சொல்வார்கள். அல்லது ஒரு ஆகவே சகல அருவருப்புகளும் எங்கே உருவாக ஆரம்பித்தது என்று சொன்னா இங்கே பாபிலோன்லே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது என்ன விதமான அருவருப்புகள் பாபிலோன் அங்கே உருவானது என்கிறதை அதற்காகத்தான் இங்கே அந்த பாபிலோனுடைய ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். சரி, இந்த பாபேல் இந்த இடம் வந்தது அல்லவா? இப்ப இந்த தேசத்தை பாபிலோன், இப்ப பாபேல் அல்லது பாபிலோன் இந்த தேசம் வருகிறது. இப்ப இந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒருவன் யார் என்று சொன்னால், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். கூஷ் என்று சொன்ன இது நோவாவுடைய சந்ததி. நோவாவுடைய ஒரு மகன் காம்.
இந்த காமுடைய ஒரு குமாரன் கூஷ், அந்த கூஷுடைய ஒரு மகன் தான் நிம்ரோத். அதாவது ஆதியாகமம் 10:8 படிக்கிறேன். அதாவது நோவாவுடைய ஒரு 3 பேர் இருக்கிறார்கள், காம், சேம், யாபேத். அதுல அந்த காமுடைய மகன் அவர்களும் கானான் என்றெல்லாம் இருக்கிறார்கள். அதிலே ஒரு மகன் கூஷ். அந்த கூஷுக்கு பிறந்த ஒரு மகன் நிம்ரோத். அந்த நிம்ரோத் குறித்து படிக்கிறேன். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாயினான். அடுத்து 9ஆம் வசனம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல எனும் வழக்க சொல் உண்டாயிற்று. இவன் 10ஆம் வசனம். சினேர் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். இந்த பாபேல், இந்த பாபிலோன் தேசம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, பாபேலின் அந்த சினேர் தேசம், அது யார் ஆண்டது? இந்த நிம்ரோத்தை ஆளுகிறான். அப்ப இந்த நிம்ரோத்தை குறித்து சொல்லப்படும் போது என்ன சொல்லுகிறது? அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் என்று சொல்லப்படுகிறான். அப்போ அதனுடைய பொருள், இவன் கர்த்தருக்கு முன்பாக அவன் வேட்டை ஆடுகிறவர் வல்லவன் என்கிறது அல்ல. கர்த்தருக்கு முன்பாக, இப்ப எனக்கு முன்பாக என்று ஒருத்தர் நிற்கிறார் என்று சொன்னால் அவர் எனக்கு எதிராக நிற்கிறார் என்கின்ற அர்த்தத்திலே அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நிம்ரோத் கடவுளுக்கு எதிராக வேட்டை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் வல்லவன் என்கின்றதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். இந்த பெயர் வருவதற்கு காரணம் என்னவென்றால், நோவாவினுடைய அந்த வெள்ளப்பெருக்கு நடந்து முடிந்ததல்லவா, அதன் பிறகாக மக்கள் பயப்படுகிறார். இனிமேல் இதை போன்ற ஒரு வெள்ளம் வந்தால் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? உயரமான இடங்களுக்கு நாம் செட்டில் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே தான் இங்கே என்ன செய்கிறார்கள்? பெரிய உயரமான வானத்தை எழவக்கூடிய ஒரு கட்டடத்தை, சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி அதன் மூலமாக நமக்கு பேர் உண்டாகுவோம், கடவுளை நினைச்சாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்திலே தான், கடவுளுக்கு மேலாக தங்களை உயர்த்துகின்ற அந்த எண்ணத்திலே தான் அந்த பாபேலிலே அந்த கோட்டையை கட்டுகிறார். அதைதான் ஆண்டவர் தவிடுபடியாக்கினார். அப்பொழுதுதான் எல்லா மக்களும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிறார். அப்போ அந்த இடத்திற்கு தலைவனாக வருகிறவன் யார் என்று சொன்னால், தலைவன் அல்லது அந்த இடத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு சொந்தக்காரன் யார் என்று சொன்னால் இந்த நிம்ரோத். ஆகவே தான் அவரை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் நோவா அவருடைய வம்சாவளி குறித்து எழுதப்பட்டிருக்கு. நோவாவுடைய வம்சாவளியிலே எல்லாருடைய அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் திடீரென்று இந்த நிம்ரோத்தை குறித்து மட்டும்தான் வித்தியாசமாக, அவன் கடவுளுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான், ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் என்கின்ற அந்த சொல் என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. இப்போ இவன் கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். அப்போ இங்க இருந்துதான் ஒரு மதம் என்கின்ற ஒரு காரியம் உருவாகிறது. இதற்கு முன்பதாக மதம் என்கின்ற ஒரு விஷயமே பூமியிலே கிடையாது. முதலாக மதம் உருவாகுகிற இடம், ரிலீஜியன் உருவாகிற இடம் என்று சொன்னால் இங்கே பாபில் இருந்தார். அது காரணம், அதற்கு முன்பதாக மக்கள் பாவம் செய்தார்களா, ஆனாலும் அவர்கள் வேறு வேறு கடவுள்களை நாங்கள் உருவாக்குகிறோம் என்று சொல்லி வேறு வணக்க அந்த மாதிரி போகவில்லை. அவர் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அதுவும் அந்த மக்களும் அழிந்து போனார்கள். இப்பொழுது ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதிய உலகம் நோவாவின் சந்ததியில் இருந்து வருகிறது. இப்போ இவர்களுக்கு என்னது, யார் கடவுள் என்கிறது தெரியும், ஒரே கடவுள் தான். இப்போ ஒரே கடவுள் என்று சொல்லி வரும்போது வேறு பல விதமான மதங்கள் தேவையில்லை, வேறு கடவுள் நம்பிக்கை அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே கடவுள் தான் இருக்கு. ஆனால் இங்கே நிம்ரோத் ஆளுகின்ற இங்க பகுதியிலே எப்பொழுது இவன் கடவுளுக்கு எதிராக தன்னை ஒரு ராஜாவாக காண்பித்து, நாம் கடவுளுக்கு எதிராக, அதாவது உண்மையான கடவுளுக்கு எதிராக நாம் ஒரு செயல்படுவோம் என்று சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறானோ, அப்போது
இந்த உண்மையான கடவுளுக்கு எதிராக இவன் ஒரு மதத்தை ஸ்தாபித்து விடுகிறான். நாம் நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய கொள்கை, நம்முடைய மதம் என்று சொல்லி ஒன்று உருவாகிறது. யார் உருவாக்குவது? இந்த நிம்ரோத். அப்போ இது எங்க உருவாகிறது? பாபில், அதான் பாபிலோன். ஆகவேத்தான் பாபிலோன் மகா அருவருப்புகளுக்கு தாய், அதாவது மகா அருவருப்புகள் உருவான இடம் பாபிலோன். சரி, அப்போ நம்ம இதை குறித்து தீர அறிய வேண்டும் என்றால் எங்கே போக வேண்டும்? பாபிலோன் புராணங்களுக்கு நேராக செல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், வேதாகமத்திலிருந்து என்ன படித்தோம்? பாபிலோனிலே தான், அதாவது ஆதியாகமத்திலிருந்து படித்துக் கொண்டு வரும்போது நோவாவுடைய வெள்ளப்பெருக்கு பின்பாக கடவுளுக்கு எதிராக முதலாவது ஒரு கலகம் எங்கே உண்டாகிறது, கடவுளுக்கு எதிராக ஒரு செயல் எங்கே ஆரம்பிக்கிறது? பாபேல்ல ஆரம்பிக்கிறது. அங்கே 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 உள்ள ராஜாவை குறித்து தான் சொல்லுகிறது, இவன் கடவுளுக்கு முன்பாக அல்லது கடவுளுக்கு எதிரான ஒரு வேட்டைக்காரன் என்று சொல்லி அங்கேதான் சொல்லப்படுகிறது. நமக்கு பேருண்டாக என்று சொல்லி கடவுளுக்குரிய மகிமையை கூடாமல் தங்களுக்கு பேருண்டாக காரியங்கள் நடப்பிக்கிறது என்று. இதே கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாபிலோன் ஒவ்வொரு மதத்துக்கு என்று புராணம் இருக்கிறது அல்லவா? பாபிலோன் தான் முதல் மதம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த மதத்திலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அந்த மதம் என்ன சொல்லுகிறது, அவர்களுடைய பிராணம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மொத்தமும் அருவருப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த நிம்ரோத் என்கிற அது கில்காமேஷ் என்று சொல்லி அறியப்படுகிறது. அப்போ அவர் அது அந்த அந்த அவர்களை கடவுளாக தங்களை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். மக்கள் எல்லாரும் எங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிம்ரோத் ஒரு கட்டத்திலே இறந்து போகிறான். அதன் பிறகாக அவனுடைய மனைவி நான் கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். கணவன் இறந்த பின்பதாக மனைவி கர்ப்பமாகிறார். கணவன் இல்லாமலே கர்ப்பமாகிறார். காரணம், கணவன் இறந்து விட்டார். இப்பொழுது இவள் என்ன சொல்லிக் கொள்ளுகிறாள்? இதெல்லாம் நான் இப்போது சொல்வது வேதாகமத்தில் உள்ளதல்ல. நாம் பாபிலோன் தான் மதத்துக்கெல்லாம் அடிப்படை என்று பார்த்ததனால் இப்பொழுது பாபிலோன் உள்ள அந்த புராணத்தை இப்பொழுது பேசிக்கொண்டேன். அப்போ அவள் என்ன சொல்லிக் கொள்ளுகிறாள்? இது கடவுள் எனக்கு குழந்தையாக வந்திருக்கிறார் என்று சொல்லி, இது தெய்வ குழந்தை, என் கணவர் மரிக்கவில்லை, அவர் கடவுள் மரிக்கவில்லை, கடவுளே என்னுடைய வயிற்றில மகனாக வந்து விட்டார் என்று சொல்லி தன்னுடைய மகனையும் என்ன செய்தார்? கடவுளாக அறிவித்து விடுகிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தெய்வ வணக்கங்கள் வருகிறது. அதன் பிறகாக அந்த புராணம் என்ன சொல்லுகிறது? இவளுக்கு அந்த தம்மூஸ் என்கின்ற ஒரு மகன் பெற்றெடுக்கிறாள். தம்மூசோடு கூட இவள் குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாள் வளர்ந்த பிறகு. காரணம், கடவுள் இவர்கள். இப்படி அதான் சொல்லுகிறது அல்லவா, இதெல்லாம் அருவருப்பு. அதன் பிறகாக இந்த தம்மூஸ் ஒரு கட்டத்திலே இறந்து போகும்போது தம்மூஸ் திரும்ப வருவான் என்று சொல்லி அவனுக்காக துக்கம் கொண்டாடுங்கள், நீங்கள் 40 நாள் துக்கம் கொண்டாடுங்கள், அப்பொழுது திரும்ப வருவான் என்று சொல்லி ஆணையிடுகிறாள். அதன் அடிப்படையிலே துக்கம் கொண்டாடுகிறார்கள். அப்போ இது பாபிலோனுடைய மத கொள்கை. அப்போ இந்த மத கொள்கையிலிருந்து உலகம் முழுவதும் எல்லா மதங்களுக்கும் இதே சித்தாந்தங்கள் பரவி கிடக்கிறது. பாபிலோனுக்கு அடுத்து மோவாப் மதத்திலே போனாலும் பெயர்கள் வேறு 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 கேரக்டர் நேம் இருக்கும். ஆனால் இதை போன்ற இந்த அடிப்படையிலே தான் கடவுள் நம்பிக்கைகள் இருக்கு. தவறான உறவுகள் சார்ந்த கடவுள் தவறான உறவு முறைகளில் ஈடுபட்டது போன்ற கதைகள் இருக்கு. ஏன் இந்து மதத்திலே நீங்கள் படித்து பாருங்களேன், இதை போன்ற இதுக்கொத்த கதைகள் அங்கேயும் இருக்கு. ஆகவே தான் வேதாகமம் சொல்லுகிறது, பாபிலோன் சகல அருவருப்புகளுக்கும் தாய் என்று சொல்லி. இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையிலே இந்த மத கொள்கைகளின் அடிப்படையிலே ஒவ்வொரு மதங்களும் பலவிதமான தவறான பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டது. பிறந்த குழந்தையை கடவுளுக்காக தீயிலே போட்டு விடுவது, இதை வேதாகமத்தில் உள்ளது. இது
மோளேகு என்கின்ற தெய்வத்திற்காக பிள்ளைகளை தீயிலே போட்டு விடுதல், தீக்கடக்க பண்ணுதல் என்று சொல்லி வேதாகமத்தில் நீங்கள் படித்தால் தெரியும். நான் அந்த தம்மூசுடைய கதை சொன்னேன் அல்லவா, அதுவும் வேதாகமத்திலே இருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. இது எல்லாமே பாபிலோன் மார்க்கத்திலிருந்து வந்து அது ஒவ்வொரு தேசங்களிலும் வேறு வேறு பெயர்களில் இதே விதமான மூட நம்பிக்கைகள், கடவுளுக்கு எதிரான நம்பிக்கைகள் பரப்பப்பட்ட ஒரு மதம். ஆனா அந்த மதங்கள் எல்லாம் இந்த இந்து மதமாகட்டும் அல்லது வேறு கிரேக்க மதமாகட்டும், ரோமானியர்கள் பின்பற்றுகிற மதமாகட்டும், மோவாபியர்கள், இப்படி எந்த இடத்திலே உள்ள இந்த மதங்களானாலும் அதற்கெல்லாம் தாய் யாருன்னு கேட்டால் பாபிலோன். தாய் மதம். இன்றைக்கு இந்துக்கள் சொல்வார்கள் தாய் மதம் திரும்புங்கள் என்று சொல்லி, நாங்கள் தான் ஆதி மதம் என்று சொல்லி. அல்ல, தாய் மதம் எது என்று சொன்னால் பாபிலோன். இந்த பாபிலோன் அந்த புராண கதைகள், அங்கே அவர்கள் உருவாக்கின கடவுள்கள், அவர்கள் அதுதான் இன்றைக்கு உலகம் எங்கும் பரவி சகல அருவருப்புகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே எசேக்கியேலுக்கு அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் பண்ணி கொண்டிருந்த ஒரு தவறை காண்பிக்கிறார். என்ன? எசேக்கியேல் 8:14, அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருக்கார்கள். 15ஆம் வசனம், அப்பொழுது அவர், மனுபுத்திரனே இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்புரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தரின் ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திரும்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்போ இதெல்லாம் இஸ்ரவேலர்கள் செய்த தவறாக ஆண்டவர் காண்பிக்கிறார். காரணம், இஸ்ரவேலர்கள் இதை எங்கிருந்து கட்டார்கள்? தங்களை சுற்றி இருக்கிற அந்நிய மக்கள் வழிபடுகிற அதிலிருந்து இஸ்ரவேல் மக்கள் அதை அந்த நம்பிக்கையை கற்றுக்கொள்ளுகிறார். அதை இவர்களும் பின்பற்றுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் சிக்கக்கூடாது என்கிறதற்காகத்தான் அவர்களை பிரித்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்களும் என்னது, அந்த நம்பிக்கைகள்ல, அந்த தவறான நம்பிக்கைகள்ல சிக்கும் போது ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? பார்த்தாயா, அருவருப்புகளை எல்லாம் பார்த்தாயா? இதை காட்டிலும் அருவருப்புகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் எதை அருவருப்பு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார்? உண்மையான கடவுளை விட்டு சூரியனை வணங்குவதையும் தம்மூசுக்காக அழுவதையும், அதாவது கடவுள் அல்லாதவைகள் அல்லது வேற்றுமத பிராணங்களில், அதாவது வேற்றுமத மதம் உருவாக்கி வைத்திருக்கிற கடவுள் என்கிறவர் அதுக்காக அழுகிறது, அந்த சடங்கை பின்பற்றுகிறது, அதுதான் அருவருப்பு என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அருவருப்பு எங்கே உருவானது என்று சொன்னால் பாபிலோன்ல உருவானது. அப்போ இந்த அருவருப்புகளை பின்பற்றும் போது, இந்த மதங்களை பின்பற்றும் போது மனிதர்களுக்குள்ளாக ஏற்படுவது இந்த பாபிலோன் கொள்கை என்பது அருவருப்பு. அடுத்ததாக மேட்டிமை, பெருமை, நாம் தான் என்கின்ற அந்த பெருமை, இது எல்லாமே பாபிலோனிலிருந்து ஆரம்பித்தது. அப்போ இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் யார் என்றால் இந்த பாபிலோன் என்று சொன்னால் மதங்களுக்கெல்லாம் தாய். அப்போ அந்த மதங்களுக்கெல்லாம் தாய்க்கு ஒரு உருவம் கொடுத்துதான் யோவானுக்கு காண்பிக்கிறார். நீ பார்க்கிறது இந்த பெண் என்பது மகா பாபிலோன், அருவருப்பு, அது ஒரு ரகசியம். மதம் என்று சொல்லும் போது எல்லாம் என்ன நினைப்பார்கள்? இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை, நல்ல செயல் என்று நினைப்பார்கள். ஆனால் அது ஒரு ரகசியம். அதை ஆழ்ந்து பார்த்தால் தான் தெரியும், அது அருவருப்பு. அது புயசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்கிறது தெரியும். இந்த உலகத்திலே நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் கடவுள் பெயர்லே பல வேசித்தனங்கள் நடந்திருக்கிறது. மதத்தின் பெயர்லே அருவருப்புகள் நடக்கும். மூட நம்பிக்கைகள் எல்லாமே அருவருப்பு. இது எல்லாமே மதத்துக்குள்ளாக நடக்கிற காரியங்கள். ஆகவே தான் அந்த அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, எல்லாரும் எனது பூமியில் உள்ள ராஜாக்கள் இருப்பார்கள் அல்லவா? ராஜாக்கள் அந்த நாட்டுக்கு அதிகாரிகளாக இருப்பார்கள். நாட்டு மக்கள் எல்லாருமே அந்த ராஜாவை பார்த்து பயப்படுவார்கள். ஆனால் இந்த ராஜா, எல்லாரும் தங்களை பார்த்து பயப்படத்தக்க விதத்தில் இருக்கிற ராஜா ஒருவருக்கு பயப்படுவார் என்று சொன்னால் அந்த நாட்டின் மத போதகர் அல்லது மத சம்பந்தமான ஒருவர் அந்த மதத்துக்கு பயப்படுவார். அந்த மதத்துக்கு நம்பி எல்லா மூட பழக்கங்களும் செய்வார். பெரிய பணக்காரனாக இருப்பார்கள், எல்லா அதிகாரம் உடையவர்களாக இருப்பார்கள்.
ஆனால் ஜோசியக்காரன் காலில் விழுந்து கிடப்பார்கள். மூட நம்பிக்கையின் பின்னாலே செல்லுவார்கள். ஆகவேதான் 1ஆம் வசனத்திலே, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணார்களே. ராஜாக்கள், மக்களை ஆளக்கூடியவர்கள், எல்லா பொறுப்புகளும் இருந்தாலும் அவர்கள் எங்கே போய்தான் இருப்பார்கள்? மதத்துக்கு அடிமைப்பட்டுதான் கிடப்பார்கள். சரி, அப்ப இதுதான் அந்த பாபிலோன். இந்த காட்சி, இந்த பாபிலோன் அதாவது மதம், இந்த மதத்தை தான் யோவான் பார்க்கிறார். அப்ப இந்த மதத்துக்கு ஒரு அழிவு உண்டு, இந்த மதங்கள் எல்லாம் அழிய போகிறது, மக்கள் அறிவறுப்புகளை ஏற்படுத்தின இந்த மதங்களுக்கு ஒரு அழிவு வரப்போகிறது, அதை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லிதான் யோவானை கூட்டி கொண்டு போகிறார். அந்த அழிவைத்தான் இந்த யோவானுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். சரி, 7ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 17:7. தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையுடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். அப்ப ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. அப்ப இந்த ஸ்திரீ, இந்த மதம் மிருகத்தின் மீது ஏறி இருக்கிறதாக பார்க்கிறார். அந்த மிருகத்தை குறித்து சொல்லுகிறேன். இப்போ நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்தில் இருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலகத்தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இந்த மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகத்தை குறித்து சொல்லும் போது, இந்த மிருகம் ஏற்கனவே இருந்தது, இப்பொழுது இல்லை, ஆனால் இனிமேல் என்னது வரப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி? கடவுள் மட்டும்தான் என்னது மரித்தால் இருந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல முடியும். மனிதனாக கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார், மனிதனாக வந்தபோது. ஆனால் இந்த பூமியில மிருகம் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு மிருகம் ஏற்கனவே இருந்தது, ஆனா இப்பொழுது இல்லை. அது எங்க போச்சு? அப்ப இனிமேல் திரும்பி வரப்போகிறது என்று சொல்லும் போது, நாம் தானியேல் புஸ்தகத்திலே இதுக்கான விளக்கம் இருக்கு. தானியேல் புஸ்தகத்திலே ஒரு 3 விதமான இந்த மிருகத்துக்கு ஒத்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிருகத்தை குறித்து சொல்லும் போது பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்லி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் புஸ்தகத்திலே 3 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒன்று, கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஏறத்தாழ 170 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஒருவனை பற்றி அந்த காரியம் சொல்லப்பட்டது. 2வது, கிறிஸ்துவுக்கு பின்பதாக கிபி 70 அந்த ஆண்டுகளில் வாழ்ந்த ஒருவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 3வதாக, இந்த பூமி அழிய போகிற காலகட்டத்திலே வாழ்கிற ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தானியேல் புஸ்தகத்தில் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. அது தானியேல் புஸ்தகத்தை குறித்து விளக்கம் சொல்லும் போது அதை முழுவாக சொல்லலாம். அப்போ அதுல ஆன்டியோக்கு எபிஃபனஸ் என்கின்ற ஒரு ராஜாவை குறித்து சொல்லும் போது, அவன் பாழாக்குகின்ற அருவருப்பை கொண்டு இஸ்ரவேல் தீட்டுப்படுத்துவான், எருசலேமை தீட்டுப்படுத்துவான் என்று சொன்னது போல வரலாற்றிலே ஏற்கனவே நடந்தது. அது பாழாக்குகிற அருவருப்பு மிருகத்தினுடைய செயல். கிபி 70 அதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. டைட்டஸ் என்கின்ற ஒரு சீசர் அதே போன்ற ஒரு காரியத்தை செய்து எருசலேம் அழிக்கின்ற ஒரு செயலை செய்கிறார். அதன் பின்பதாக பூமியின் கடைசியிலேயும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆகவேதான் யோவான் இதை கிபி 90 சொல்லுகிறார், எழுதுகிறார். அப்போ யோவான் வாழ்ந்த காலத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்ட இரண்டும் கிமு 170 அந்த ஆண்டிலே இருந்த அந்த மிருகமும் சரி, கிபி 70 இருந்த அந்த மிருகமும் சரி, இப்போது இல்லை. அது ஏற்கனவே இருந்தது, ஆனா இப்போ இல்லை. இனிமே வரப்போகிறது. அது எப்பொழுது? அது பூமி அழிய போகிற நேரத்தில். அதுதான் இங்கே நாம் பார்க்க. அது முன்னே இருந்தது, இப்போ கிடையாது. யோவான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கிடையாது, ஆனா இனி வரும், அது ஃபியூச்சர்ல என்று சொல்லப்படுது. இது அந்த மிருகத்தை குறித்த செய்தி.
ஞானமுள்ள ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 ஸ்திரீ தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அப்போ அந்த மிருகத்துக்கு 7 தலைகள் இருக்கிறது. அந்த அதற்கு மேலதான் ஸ்திரீ ஏறி இருந்தாள் என்று சொல்லி பார்க்கும். அது 7 தலைகள். அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள், மலைகளின் மேல் ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறாள். இதை குறித்து 2-3 விளக்கங்கள் உண்டு. நான் சொல்லுவேன் என்னவென்றால், 7 மலைகளின் மேல் உட்கார்ந்திருக்கிறது என்று சொல்லி ரோம், வட்டிகான், அதுதான் இன்றைக்கு இருக்கிற பாபிலோன். ரோம், காரணம் ரோம் 7 மலைகளுக்கு மேலாக இருக்கிறது. அந்த நகரம் 7 மலைகளுக்கு மேலாக அந்த நகரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் எருசலேம் என்று சொல்வார்கள், அது அமெரிக்கா, அப்படி இப்படி எல்லாம் சொல்வார்கள். 7 மலைகளின் மேலே இருக்கிற ஒரு நகரத்தை குறித்து தான் சொல்லப்பட்டது. உண்மையிலே இது ஒரு எழுத்து சார்ந்த ஒரு இடத்தை குறிக்கிறது, ஒரு வார்த்தை அல்ல. காரணம், அதுக்கு அடுத்த வசனமே என்ன சொல்லுகிறது? 7 அவைகள் 7 ராஜாக்களாம். இப்போ 7 மலைகள் மட்டுமல்ல, 7 ராஜாக்கள். அப்போ மலைகள் என்று சொல்லும் போது 7 அரசாங்கம், 7 வித ராஜ்யங்கள், ராஜ்யங்களை குறிப்பதற்காகத்தான் மலைகள் என்று சொல்லப்பட்டது. 7 ராஜாக்கள் என்று சொல்லி அந்த ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். 5 பேர் விழுந்தார்கள் என்று சொன்னா 5 ராஜ்யங்கள், 5 மலைகளும் விழுந்தது என்று சொல்ல பொருள். 5 மலைகள் இப்பொழுது விழுந்து விட்டது, அல்லது 5 ராஜாக்கள் விழுந்தார்கள். மொத்தம் 7, 7ல 5 போச்சு. அடுத்து மீதி 2 இருக்கு. அதுல ஒருவன் இருக்கிறான், அப்ப 6. மற்றவன் இன்னும் வரவில்லை, 7வது ஆளு இன்னும் வரல. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். சரி, அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? நான் சொன்னேன் இது ராஜ்யம் என்று சொல்லி. இந்த உலக வரலாற்றிலே ராஜ்யங்கள், கிங்டம், வேர்ல்டு கிங்டம்ஸ் எடுத்து பார்த்தால், அதாவது சாம்ராஜ்யங்கள், குட்டி குட்டி ராஜ்யம் என்று சொன்னால் பல்வேறு ராஜ்யங்கள் இருக்கு. ஆனால் சாம்ராஜ்யம் என்று சொல்லும் போது அதிலே ஒரு சில நாடுகளே இருக்கு. சாம்ராஜ்யம் என்று சொல்லும் போது உலகத்தே ஆட்டி படைக்கக்கூடிய ஒன்று, அதான் சாம்ராஜ்யம் என்று சொல்லுவார். எகிப்து சாம்ராஜ்யம், அதை தொடர்ந்து அசீரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அதை தொடர்ந்து பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்தது. தானியேல் எழுதும் போது பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து எழுதுவார். அதற்கு முன்பதாகவும் 2 சாம்ராஜ்யங்கள் இருந்தது, எகிப்து, அதை தொடர்ந்து அசீரியா. அது பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. அசீரியாவுக்கு பின்பதாக பாபிலோன் வந்தது. பாபிலோனுக்கு பின்பதாக மேதியா பெர்சியா ஒரு கூட்டு சாம்ராஜ்யமாக இருந்தது. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்துக்கு பின்பதாக கிரேக் சாம்ராஜ்யம் வந்தது. தானியேல் புத்தகத்திலே பார்க்கும்போது அந்த சிலை வடிவத்திலே சொல்லப்பட்டிருக்கு, பொன்னாகிய தலை நீரே, அது பாபிலோன். அதை தொடர்ந்து கழுத்துக்கு கீழாக உள்ளது, அதுக்கு அடுத்து மேதியா பெர்சியா, அடுத்து வயிற்று பகுதி கிரேக், இப்படி சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா? அதுதான் கிரேக்கு சாம்ராஜ்யம் வந்தது. கிரேக்கை தொடர்ந்து கிரேக்கோட 5 சாம்ராஜ்யம், எகிப்து, அசீரியா, பாபிலோன், பெர்சியா, கிரேக்கு. இந்த யோவான் இந்த காரியத்தை எழுதும் போது இந்த 5 ராஜ்யங்களும் ஏற்கனவே இந்த பூமியை ஆண்டு விட்டு போய்விட்டார்கள். யோவான் இதை எழுதும் போது ரோம சாம்ராஜ்யம் தான் இருக்கிறது, ரோம் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் எழுதுகிறார். 5 ராஜாக்கள் ஏற்கனவே போய்விட்டார். இப்பொழுது ஒருவன் இருக்கிறார். இப்பொழுது இருக்கிறது யார்? யோவான் எழுதும் போது ரோம் இருக்கிறது. 6, ரோம் 6வது. இனி ஒருவன் வருவான், அவன் வரும்போது, மற்றவன் இன்னும் வரவில்லை, அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இந்த ரோமிலிருந்து இன்னும் வேற என்னது பெரிய சாம்ராஜ்யம் என்று வரவில்லை, அது தொடர்ந்து மக்களாட்சி இப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கு. அப்போ இன்னும் என்னது ஒரு அதே போன்ற ஒரு ராஜ்யம் போல உலகை ஆளக்கூடிய ஒரு ராஜ்யம் வரும், 7வது ராஜ்யம். அந்த 7லிருந்து 8வது ஒருவன் தோன்றுவான், அவன் தனிநபர், சர்வாதிகாரியாக. பாருங்கள், அந்த 7 ராஜாக்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது கொஞ்சம் காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதாமாகிய மிருகமே 8வது. அப்ப மிருகம் அந்தி கிறிஸ்துவே 8வதுனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அப்போ
இந்த 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து ஒருவன் எழும்புகிறான் அல்லவா, அவன் எட்டாவதுவனும் நாசமடைய போகிறவனும் ரொம்ப கொடூரமானவனும் அந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும். அடுத்ததாக இதுதான் அந்த 7 ராஜ்யங்கள். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இந்த 10 கொம்புகளை காண்கிறதெல்லாம் இந்த மிருகத்தின் மேல 10 கொம்புகள் இருப்பதா. இந்த 10 கொம்புகள் அவர்கள் ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் இப்ப இருக்கிறாங்களா? இல்ல, இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அப்போ அது யோவான் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ராஜ்யங்களை குறிப்பது அல்ல. இந்த பூமியிலே பூமி அழிய போகிறதற்கு முன்பதாக இந்த பூமியை ஆளுகின்ற பல்வேறு நாடுகள் இருக்கிறதല്ലോ, அந்த நாடுகளை குறிப்பது. இது வெறும் 10 என்று சொல்லப்பட்டால் அது ஒரு 10 என்கிறது ஒரு முழுமை தொகை என்கிறதற்காக பூமியில் உள்ள ஒட்டுமொத்த நாடுகளை குறிக்கக்கூடிய, முக்கியமான நாடுகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவர்கள் இப்பொழுது இல்லை, யோவான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே இல்லை. இது காரணம். இது எப்பொழுது எதை குறித்து சொல்லப்படுகிறது? பூமி அழிய போகிற அந்த காலகட்டத்தை குறித்து சொல்லப்படும். இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் இனிமேல் வரப்போகிற பூமியை ஆளப்போகிறவர்கள் எப்படி மிருகம் என்கிறது உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரியா வரப்போகிறவர். அப்ப அவனோடு பேசி அவன் மூலமாக இந்த பூமியிலே உள்ள நாட்டுகளிலே தலைவர்களாக மாறுகிறவர்கள். உதாரணத்திற்கு இன்னைக்கு அமெரிக்காவிலே ட்ரம்ப் அதிபராக இருக்கிறார் என்று சொன்னால் அது வெறும் ட்ரம்பினுடைய முயற்சி அல்ல. ட்ரம்புக்கு பின்பதாக முக்கியமாக இருந்த ஒருவர் எலன் மாஸ்க் என்கின்றவருடைய பணம் ஒரு முக்கியமான காரணம். அதே போல பேர் இருக்கிறார். அப்போ அதே போல ஒரு 10 இங்க சொல்லப்பட்டதுபடி 10, அது 10 என்பது எழுத்தின்படியா அல்லது முக்கியமான நாடுகளில் ஒரு ராஜாக்களாக நியமிக்கப்படுகிறவர்கள் இந்த மிருகத்துடைய பேசி இந்த மிருகத்தினுடைய தந்திரமான செயலினால் ராஜாக்களாக மாறுகிறவர்கள். இப்ப அவர்கள் என்ன சொல்வார்கள்? எங்களை ராஜாக்களாக மாறுங்க, நாங்க டம்மியா இருக்கிறோம், நீ என்னது ஆளுகை செய்யலாம் என்கிறதற்காக தங்களுடைய பலனையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கே ஒப்படைப்பார்கள். பேக்ரவுண்ட்ல இருந்து இயக்குவது யார்? புத்திசாலியான அந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகாரி. அவனுடைய ஏற்பாட்டிலே பூமியில் உள்ள முக்கியமான நாடுகளில் உள்ள ராஜாக்கள், அதாவது அதிகாரம் செய்கிறவர்கள் இயங்குவார்கள். இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை யாருக்கு கொடுப்பார்கள்? அந்த மிருகத்துக்கு கொடுத்து மிருகத்தை உலகத்துக்கே சர்வாதிகாரியாக மாற்றுவார்கள். இப்போ அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள். இப்போ இதுதான் மிருகத்துக்கு ஏற்படக்கூடிய நிலைமை. உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சர்வாதியாக எழும்புவான். அதுக்கு காரணம் இவன் அநேகரைக்கு பின்புலத்திலே ஒரு பண வசதியோ ஏதோ ஒரு விதத்திலே அநேக நாடுகளிலே அநேகரை ராஜாக்களாக ஏற்படுத்துவான். அப்ப அவர்கள் என்ன சொல்வார்கள்? நாங்கள் அவர் ராஜா என்று சொன்னால் முதலமைச்சரோ அதிபரோ ஆகிறதுக்கு காரணம் எங்களுக்கு பின்பாக இருந்து எங்களை இயக்கியது யார்? இந்த மிருகம். அப்போது நாங்க வரும் டம்மி, இவர் தான் உண்மையில ஆளக்கூடியவர் என்று சொல்லி அவனுடைய பேச்சு கேட்டு இணங்குகிற ஒரு கைப்பாவையாக நாட்டு ராஜாக்கள் இருப்பார்கள். கடைசியில ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவனுக்கே எழுதி வைப்பார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வார்கள்? கடவுளுக்கு எதிராகவே போரிடுவார்கள். கடவுளுக்கு எதிராகவே போரிட துணிவார்கள். ஆனால் கடவுளாக இருக்கிறபடியா ஜெயிக்கிறவராக இருப்பார். அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமா இருக்கிறார்கள், அவரோடு கூட இருக்கிறவர். சரி, இதுதான் அந்த அந்த ஸ்திரீ இருந்த மிருகத்தை குறித்து யோவானுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. அந்த ஸ்திரீயை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்பார். பின்னும் அவர் என்ன நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கு தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. தண்ணீர்கள் மேல அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறாளே, அப்ப தண்ணீர் எதை குறிக்கிறது? பூமியில் உள்ள சகல ஜனங்கள், சகல விதமான பாஷைக்காரர்கள், சகல விதமான ஜனங்கள்.
எல்லா ஜனங்களுக்கும் தலைக்கு மேல யாரு உட்கார்ந்திருக்கிறாள்? பாபிலோன் உட்கார்ந்திருக்கிறாள். வேறு வேறு வடிவங்கள்ல. இந்திய நாட்டுல இந்து மதத்தின் பேர்ல இருப்பார், இன்னொரு நாட்டுல வேறு அந்த மதத்தின் பேர்ல இருப்பார். ஒவ்வொரு நாட்டிலும் வேறு வேறு பெயர்கள்ல இருக்கலாம். ஆனால் எங்கே ஆரம்பித்த மதம்? பாபிலோன்ல ஆரம்பித்த அந்த மதம். மதம் என்று சொன்னால் கடவுளுக்கு எதிரான மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கடவுள் கொள்கை, தவறான கடவுள் கொள்கை, நாத்திகம் உட்பட. அப்போ அவள் எங்கே தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்க? அந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? ஜனங்களும் கூட்டங்களும் சாதிகளும் பாசைக்காரர்களும். இப்ப அந்த மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்பானவர்கள், அப்போ மிருகத்துக்கு மேலே இருந்த அந்த 10 மிருகத்தால் நியமிக்கப்படுகிற அந்த 10 அரசாங்கம், அதாவது முக்கியம், அந்த உலகத்தில் உள்ள முக்கியமான ஆளுகை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரிந்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளதா இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே அவள். இந்த பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறது எது? மத கொள்கை. அப்போ அந்த மத கொள்கையை கடைசியில அழிக்கிறது யார்? இந்த மிருகத்தால் ஏற்படுகிறார்கள். மிருகத்தோடு யோசனை பண்ணி 1 மணி நேரம் அளவும், அது கொஞ்ச காலத்துக்கு மட்டும் நாங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிருகம் வந்த உடனடியாக மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக மதத்தை எல்லாம் இல்லாமல் பண்ணுகிறார்கள். எல்லாரும் யாரை வணங்க வேண்டும்? நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றி கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தை இப்பொழுது இந்த நிமிஷத்திலிருந்து விட்டுவிடுங்கள். இப்பொழுதிருந்து நீங்கள் வணங்க வேண்டியது யாரு? நம்ம மிருகத்தை. இந்த மிருகத்தினுடைய சித்தாந்தத்தை தான் இனிமேல் நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 10 பேரும் சேர்ந்து மதங்களை, எல்லா மதங்களையும் இல்லாமல் பண்ணுகிறார்கள், அழித்து விடுகிறார்கள். அழித்துவிட்டு மிருகத்துக்கு தங்களுடைய அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். இதுதான் இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை யோவானுக்கு காண்பிக்கிறார். இதுதான் மதங்களுடைய அழிவு. மதங்களுடைய அழிவு யாரால் ஏற்படுகிறது? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்களால் ஏற்படுகிறது. காரணம், அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதாகமம் சொல்லுகின்ற ஒரு காரியம், அவன் தன்னைத்தானே தேவனை போல உட்கார்ந்து இருப்பான். தேவன் எனப்படுவது எதுவோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான். இப்போ தேவன் எல்லா மதங்களும் அவர்களுக்கு என்று தேவர்கள் என்று வைத்திருக்கிறதோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தான் ராஜா. அப்போ மற்ற மதங்கள் எல்லாம் இல்லாமல் போக வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை உள்ளவனாக இருப்பான். தொடர்ந்து அடுத்த வாரம் வேறொரு காரியத்தை பார்க்கலாம்.